சேலம் பக்கத்தில் தான் ஒரு வீடு. ம், ம். புரியுதுங்களா? அவங்க நாங்கள் எதார்த்தமா நம்ம போயிட்டோம். அங்கே போனால் அங்கே பூரா வந்து இந்த அகால மரணம் நிறைய அவங்க வீட்டில் ஏற்பட்டிருக்கு. எப்ப நிறைய அகால மரணம். பூரா பார்த்தா சூசைட் அட்டன் பண்ணு அது இதுன்னு. என்னடா இது நம்ம அங்கே போய் பார்த்தா அந்த வீட்டுடைய வாஸ்து அவ்வளோ மோசமாக இருக்குது. ம். என்னடா நம்ம தெரியாமல் அந்த வீட்டுக்கு வந்துட்டோம் போல இருக்குது நான் நினச்சிருக்கேன். ம். சரி இது எப்படி இவங்க ஐயோ அவங்க பாவம் கதறாங்க என்னென்ன பண்ணால் சரி சரி ஒன்றும் புரியலை. சரி இவங்க நம்ம தீர்வு கொடுத்தானே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ முதல்ல நான் சொன்னேன், முதல்ல அந்த வீட்டிலேருந்து எல்லாரும் வெளியேறுங்க. இல்லை குடியே இருக்காது முதல்ல வெளியே இருக்குது. சுடுகாடாக இருக்கே அந்த வீடு. இதுலேருந்து முதல்ல வெளியேறுங்க. சார் இது நாங்கள் பரம்பரையாக வாழ்கிறோம் சார், வைக்கிறோம் சார், அப்படி இப்படி நான் வெளியே போனால் வாடகை கொடுக்க முடியாது சார், அது கொடுக்க முடியாது. யோ எல்லாம் உயிரே போயிட்டு இருக்குது. இல்லைன்னா வாடகை கொடு வெளியே இருப்பான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பக்கத்தில் அவங்க அந்த வயசானவங்க மனசே இல்லை. பக்கத்து கிராமத்தில் அவங்க ஷிஃப்ட் பண்ணி வீடை மாற்றினாங்க. மாற்றினதுக்கப்புறம் அந்த வீடை வந்து வீடு குடிசை வீடு தான் அந்த ம், வீடு. ம், ம். அப்புறம் அதை எல்லாம் மாற்றி அதை கொஞ்சம் கொஞ்சம் வீடு அவங்க அந்த இடத்த விட்டு மாறணும்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் தெரிஞ்சுது. அப்புறம் அந்த இடத்த வந்து என்னென்னு கேட்டால் அங்கே வந்து கங்கை தண்ணி காசியில் போய் கங்கை தண்ணி எடுத்துகிட்டு வந்து நதிகள் முக்கடல் சங்கம் இப்படி இப்படி தீர்த்தங்கள் ம். புனித தீர்த்தங்களை புண்ணிய தீர்த்தங்களாக எடுத்துக்கொண்டாந்து அந்த இடத்துல தெளித்து காலை விட்டு தெளித்து அந்த மண்ணை புனிதமாக்கி அங்கே இறந்து போன அமானுஷ்ய ஆன்மாக்களை பூரா மோட்சத்துக்கு அனுப்பி ஒன்று ஒன்றா பேக்கப் பண்ணி அனுப்பி